அன்புக்குரியவர்களை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் வணக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்சன் டேனியல் அவங்க என்ன பேசியிருக்காங்க, கடைசி இந்த 2024 என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக துல்லியமாக சொல்லியிருக்காரு. அதை போய் பார்த்து வந்துடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 நாடுகள் யுத்தத்தை சந்திக்கும், பெரும் சேதம் உண்டாகும், குளிர் பிரதேசமான நாடுகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகும், பனிப்பொழிவு, திடீர் வெள்ளம், தலைதூக்கி நிற்கும், நீதி மங்கிப்போம், கோரமான இதயமுடைய மனிதர்கள் பலர் உலகின் பல நாட்டின் தங்களுடைய செங்கோல்களை ஸ்தாபிப்பார்கள், ஜனங்கள் திகிலும் பயம் அடைவார்கள். இப்ப நீ சொன்ன பாத்தியா, இதுதான் உருட்டு. நோட் பண்ணிக்கணும். உலகின் பலவிதமான பாகத்திலும் தீமையை உண்டாக்கும், மேன்மையான எண்ணப்பட்ட தலைவர்கள் தாழ்ந்து போவார்கள், சில அரிய கண்டுபிடிப்புகள் ஏற்களத்தில் கொட்டப்படும், யூஸ் எல்லாம் போடும், அதில் கேடுகள் கண்டுபிடிக்கப்படும், 4 முறை பெரிய விமான விபத்துகள் நடக்கும், கடலில் இருந்து பெரிய வெள்ளம் பெருகி வர கண்டேன், அது காற்றையும் கரையையும் நக்கி போட்டது, சமுத்திரத்தின் மையத்திலிருந்து ஒரு பெரிய செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. பாருங்கள், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2023 வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அதுலேயும் அதே மாதிரி வேர்டுகளெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். இப்போவும் ஜாய் டிவியில் ஒரு உருட்டை உருட்டியிருக்காரு, கமெண்ட் பாக்ஸை கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேடாக கமெண்ட் வரும், ஏன்னா இல்லாததெல்லாம் பொல்லாதெல்லாம் சொன்னால் நல்ல சகோதரர்கள்லாம் டக்குன்னு கேள்வி கேட்பாங்க, அதுக்காக கமெண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே நூதன புரட்டு இருக்கா? ஒருத்தருடைய இவன் சொல்லுது மட்டும் நான் வீடியோவாக கேட்கணும் பார்க்கணும், கமெண்ட் செக்ஷனை மட்டும் கட் பண்ணுவான். அப்போ இந்த அளவுக்கு ஒரு நூதன புரட்டனாக வேத புரட்டனாக இருக்கக்கூடிய ஜாய் டிவி உங்களுக்கு தாங்க இதை சொல்கிறேன். வேத புரட்டன் சொல்லுதாம்னா போன வருஷமும் நடக்கலை, இந்த வருஷமும் போட்டு உருட்டி இருக்கிறான், கமெண்ட்டை வேறு கட் பண்ணியிருக்கீங்க. அப்போ நல்ல சகோதரர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நீ என்னையா புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்கள்ல, ஏன் கமெண்ட் செக்ஷனை கட் பண்ணுறீங்க? இதிலே உங்களுக்கு வேத புரட்டு இருக்குங்கிறதுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னார்னா அது நடக்கும், சம்பவிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த டென்சன் டேனியல் டுபாக்கூர் பேசுனது 2023 பேசியிருக்கிறாரு, அதையும் பார்க்கணும். அதுக்கு அடுத்தாக்கள் இதையும் பாருங்கள், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வானத்தில் கருப்பான உருவம் இறங்கி வர கண்டேன், சேதம் வராமல் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 3 நாடுகள் யுத்தத்துக்கு தயாராக இருக்கும். 3 நாடுகள் தான் தயாரில் இருக்கு, அதான் தெரியுமே, ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே வரோமே. நாடுகள் தான் 3 நாடுகள் இன்னும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு, 8 நாட்டில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க முக்கியமாக கருதுகிறது இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈரான், ஈராக்கு, இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலே காஷ்மீரில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, தெரியுமா? சொல்ல மாட்டாங்க, இந்தியாவை பற்றி ஒரு இதுவும் சொல்ல மாட்டார் ஆண்டவர், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இந்தியாவை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த ரெண்டையும் தான் போர் வந்தால் தான் அக்கப்பூரா இதுவாங்க. அதுக்கு அடுத்ததாக சில காரியங்களெல்லாம் உருட்டியிருக்காரு, எப்படி நடக்கும் என்று தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. அதான் வேதத்தில் எழுதப்பட்டாயிற்று, நடக்க வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வாயிலாக சொன்னார் சீசர்களுக்கு. அதே பிரகாரமாக சீசர்கள் கேள்வி கேட்டாங்க. பார்ப்போம் பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், அதை நீங்கள் கவனம் பண்ணணும். 24வது அதிகாரம் 3வது வசனத்தில் வரும் காரியத்தை குறித்து சீசர்கள் சொல்கிறாங்க, கேட்குறாங்க. எப்படின்னா, பின்பு அவர் ஒளிமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவர்களிடத்தில் தனித்து இவைகள் எப்போது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதுக்கு அடுத்த இதில் ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு தான் அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. இப்படிலாம் சொல்லுவான், ஏதாவது நான் சொன்னதாக சொல்கிற மாதிரி ஒரு டுபாக்கூர் வேலையிலலாம் பார்ப்பான். அந்த மாதிரி டென்சன் டேனியல் டுபாக்கூர், மோகன் சிலாசரஸ் மட்டுமான இதர டுபாக்கூர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அடுத்த காரியம் வருது. 6வது வசனத்தில், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படையவர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, முடிவு உடனே வராது. இந்த சம்பவம்னு நியூஸில் பார்த்துக்கிட்டு
அந்த இதில் இருக்கக்கூடிய மன இருதயத்தில் யூகத்தின்படி சொல்லுவதெல்லாம் தீர்க்கதரிசனம் ஆகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லிட்டார். புரியுதுங்களா? அதே போல் பத்மதீவில் யோவான் இருந்தார்ல, சீசர்களில் ஒருத்தர், இனி வருகிற சம்பவிக்க வேண்டியதுன்னு சொல்லி உபம நடையா, கவிதை நடையா, உருவக நடையா சொல்லிட்டார் வெளிப்படுத்தின விசேஷத்தில். நாம் அதை அனலைஸ் பண்ணி போகணும். இதெல்லாம் யார், எந்த ராஜா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம முழுசாக ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்கள், இவங்க என்னமோ இவங்கள்ட்ட ஆண்டவர் வருஷம் எதையாவது சொல்லுவாரா? இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் முழுவதுமாக மத்தேயு எழுந்த சுவிசேஷம் 24வது அதிகாரம் முழுவதுமாக வாசித்து பாருங்கள். ஆண்டவர் வருகைக்கும் இந்த சம்பவங்களெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் அதாவது நம்முடைய ரட்சிப்பில் காத்திருக்கணும். என்ன ஜெபிச்சாலும் இந்த சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். இப்போ நடக்கிறத பார்க்குறீங்க. ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக பாருங்கள், நம்ம உட்பட எல்லாருமே ஆங்கிலேயனுக்கு அடிமை. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாடை ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி அடிமைகள் இருந்தாங்க. சில என்ன சொல்கிறது, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள்லாம் வந்தது. அதுக்கு அடுத்தாக்கில் தனுஷ்கோடி அழிய பெற்றது. குமரி கண்டம் பயங்கரமான ஒரு மிகப்பெரிய கண்டம், தென்னாட்டிலேயே அது ஒரு மிகப்பெரிய கண்டம். அந்த கண்டம் அப்படியே கடலுக்குள்ளே மூழ்கி பல லட்சம் பேர் செத்து போனாங்க தமிழர்கள். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுக்கடுத்தாக்கள் இலங்கை தேசத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் போர் நடந்த இதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. புரியுதுங்களா? நம்ம தாத்தா காலத்துக்கு போங்க. எங்கள் தாத்தா காலத்துலலாம் போனீங்கன்னா 8 கிலோ செந்தவுட்டுக்கு 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்கிறார். அப்படி ஒவ்வொருடைய தாத்தாமார்கள்லாம் என்னெல்லாம் விற்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இலங்கை ஆங்கிலேயனுடைய ஆட்சி வரையில் எந்த அளவுக்கு அடக்குமுறைகளெல்லாம் நம்ம கண்டு வந்திருக்கோம். பல நூற்றாண்டுகளுக்கு உலக மகா போர் யுத்தம் நடந்தது. அதுக்கடுத்தாக அலெக்சாண்டர் ஹிட்லர் வாழ்க்கையில் எவ்வளவு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்பமெல்லாம் இங்கே எங்கே போனானுங்கன்னு தெரியல. ஆண்டவர் சொன்னது தான் நடக்கும், இனியும் நடந்து கொண்டு இருக்கும். வரும் அளவுக்கு ஆண்டவருடைய வரும் அளவு அவர் வர்றாரு அப்படிங்கிறத எடுத்துரைக்கும் வண்ணமாக வானத்தின் சத்துவங்களும் மகத்துவங்களும் மற்றும் உலகங்களும் எல்லா விதமான காரியங்களும் நடக்கும். ஆண்டவர் சொல்லிட்டார். இதை நம்ம நிதானித்து பார்க்கணும். செய்திகளை கேள்விப்படுவோம் கண்டிப்பாக. இதுக்காக தீமை வராமல் ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னா ஒரு வருஷம்தான் உருட்டணுமா? ஆண்டவர் ஜனவரி மாதம்தான் லைவாக இருப்பாரா? என்னாலும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கிறதும் இல்லை தூங்குறதும் இல்லை, எங்கும் வாவித்திருக்கிறவர். நாளைக்கு நடக்க போகிறது கூட தன் ஊழியனுக்கு சொல்ல முடியும். இந்த மாதிரியான சம்பவம் நடக்கு, நீ இந்த இடத்துக்கு நிற்காத, போயிட்டு அப்படின்ட்டு இது பண்ண முடியும். அந்த நகரத்தை நான் அழிக்க போகிறேன், நினைவே பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. சில காரியங்களெல்லாம் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறான்னா சொன்னார்னா இயேசு சொன்னாங்கன்னா அந்த பட்டணம் அழியும். ஆண்டவர் சொல்லலைன்னா அது அழியாது. இந்த பட்டணம் பத்மதீவில் யோவான் இருந்தார். அந்த சிறை காவலர்களுக்கெல்லாம் தெரியாத வண்ணம் உருவக நடையில் எழுதினார். இவன் என்னமோ சொன்னவரே அந்த நாட்டையும் சொல்ல, 3 நாட்டையும் சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் அந்த நாட்டை சொல்லிட்டோம்னா அந்த போர் நிப்பாட்டிடுவாங்க. இவன் சொல்லிட்டாங்கன்னா உள்ள பேர் அமெரிக்கா இஸ்ரேல்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த வருஷம் போர் நின்றோம். இந்த வருஷம் அவங்க மோசமான நாளாக இருக்கும்னா இந்த வருஷம் நல்லா இருக்கும். இந்த வருஷம் கொரோனா பாதிப்பு இருக்கும், அது இருக்கும், பஞ்சங்களும் அது இருக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அது அகெயின்ஸ்ட் நடக்கும். இவங்கெல்லாம் யூகத்தின்படி சொல்லக்கூடிய டுபாக்கூறுகள், நூதன டுபாக்கூறுகள். இங்கே மத்திய எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டாயிற்று, வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டாயிற்று. இனி வருகிற சம்பவங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இவங்க வருஷம் தான் ஆண்டவரை லைவாக இது பண்ணுறாங்க. வருஷம் முழுவதும் நியாயப்பிரமாணத்தை உருட்டிடுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த அப்படியே வச்சுக்கிட்டு சிறைப்படுத்துக்கிறது. நியாயப்பிரமாணத்துக்கு வாக்கு தத்துவத்துக்குள்ளேயே அப்படியே கொண்டு போய் தசம்பாகத்திலேயே கொண்டு வச்சுக்கிடுவாங்க. புதிய ஏற்பாடை வாசிக்க விடாதபடிக்கு, யோசிக்க விடாதபடிக்கு 1 வருஷம் வரைக்கும் வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மத்தேயு அதிகாரம் இருக்கு இல்லையா, மத்தேயு வெளிப்படுத்துகிற விசேஷத்துலலாம் அப்படியே இவங்களா ஒரு இதை அனலைஸ் இவங்களே படித்து சில காரியங்களை உருட்டுறது. மக்கள் படிக்கலை. படித்தா தானே, பைபிளை படித்தா தானே முடியும், ஜெபிச்சா தானே இது பண்ணுவோம். நம்ம ஜெபிக்கிறது இல்லை, நம்ம எந்த விதத்திலையும் யோசிக்கிறது இல்லை. இது எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது, இது என்ன அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே தெரியல.
அப்படிங்கும்போது யோசிக்காத போது, மூளை யோசிக்காத போது செயல்திறன் இருக்குமா? மூளை மலக்கடிக்கப்பட்டவர்களாக விசுவாசிகள் இருக்காங்க. அதுலேயும் பாருங்கள், கமெண்ட்டை கட் பண்ணியிருக்காரு இந்த ஜாய் டிவிங்கிற டுபாக்கூர். தம்பி, நீ அந்த கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி வை. நல்லவர்களெல்லாம் அங்கே, அதாவது வேதத்தில் பக்திமான இருக்கக்கூடிய நல்ல ஊழியர்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரனே இந்த கமெண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஒரு இது இல்லாத காரியம். வேத புரட்டு பண்ணுறேன்னு கமெண்ட் பண்ணணும்ல. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. என்னமோ நினச்சிட்டேன், இது என்ன சோசியமா, கிளி சோசியமா? வருஷம் சொல்லுவான் இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், மகர ராசிக்காரனுக்கு அவன் பொண்டாட்டியோட அப்படியே இருந்தால் தான், அதாவது பொண்டாட்டி சொல்ல கேட்டால் தான் அந்த நாளில் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை விட்டுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் எதையாவது ஒன்று உருட்டி ராசியான கலரு மஞ்சள், அந்த மஞ்சளை போட்டு தலையில் தேய்ங்க. மஞ்சளை தேய்ச்சிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஓஹோன்னு இருப்பீங்க, ஆகான்னு இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு உருட்டை உருட்டிட்டு போவான். அதே மாதிரி குறி சொல்லுகிற ஆவி உடையவர்கள் இந்த மாதிரியான காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. பேதியில் போகிறவங்களா, எங்கடா இருக்கீங்க? கர்த்தருடைய வேத வசனத்தை வச்சுக்கிட்டு ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? உள்ளதை சொல்லிட்டு போக வேண்டியதானே. கிறிஸ்துவ பிரசங்கிக்க சொன்னால் நியாயபரமான வாக்கு தத்துவத்தை பிரசங்கம் பண்ணுறான். இன்னொரு குண்டன் வருதாருங்க, அவன் என்னன்னா அந்த தசமபாகத்துக்கு லேவியராகமம்ல இருக்கக்கூடிய வசனத்தை, எண்ணாகமம் இருக்கக்கூடிய வசனத்தை வச்சு நீங்கள் அதாவது தசமபாகத்தை எடுக்க மனதில்லாத இருக்கிறவன் 5 மடங்காக கூட கொடுக்கணும் அப்படின்ட்டு. நியாயப்பிரமாணத்தை வேண்டாம், நியாயப்பிரமாணத்தை முடிவுரை செய்து நியூ டெஸ்டமெண்ட் கொடுத்துருக்காரு, புதிய ஏற்பாடு கொடுத்துருக்கிறாரு. இவன் வந்துக்கிட்டு நியாயப்பிரமாணத்தை வச்சு உருட்டு தானே. இதெல்லாம் எங்கே ஒப்பேறதுக்கு? என்ன செய்கிறதுனே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழிப்பாக இருங்கள், சரிங்களா? வேதத்தை வாசிங்க முதல்ல, அதுக்கப்புறம் யோசிங்க. ஆண்டவர் உங்களுக்கும் பதில் சொல்லுவார். ஏன்னா நீங்கள் அவருடைய சீசர்கள். ஆண்டவர் கொடுத்தப்பட்ட பைபிளில் என்ன எழுதப்பட்டிருக்கு? நீங்கள் மத்தேயு 23 தாண்டின உடனே 24 சீசர்களுக்கு சொன்னார், நமக்கு தான் சொன்னார். சீசராக இருக்கக்கூடிய நமக்கு தான் அதை சொன்னார். எவனும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்பா, ரட்சிப்புக்குள்ளே காத்திரு, பரிசுத்தத்தில் நிலைத்திரு அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் ஆகவே கவனமாக இருங்கள், கருத்திலே இருங்கள். ஒரு கருத்தாக இருந்தாலும் அது சிறப்பாக பண்ணுங்க. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை நினைவில் கொண்டு அதன்படி வாழ ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.